தாஜ்மஹாலை கட்டிய முகலாய மன்னர் ஷாஜஹான் தன்னுடைய மந்திரிகளோட ஆற்றங்கரை ஓரமாக உலாவிட்டு ஆலோசனை செஞ்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது நடந்துட்டு போயிட்டுருக்கும் பொழுது அங்கே ஒரு ஃபக்கீர் பாவா அவர் தூங்கிட்டுருக்காரு. ஷாஜஹான் அந்த பாவா இடத்துல போய் கிட்ட நின்று, பாவா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அதுக்கு ஃபக்கீர் பாவா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை போன்ற வாழ்க்கையையும் உங்களை விட சிறந்த வாழ்க்கையையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பாவா சொல்கிறாங்க. ஷாஜஹான் மன்னர் அது கேட்டுட்டு தனக்கு தானே உள்ளாரையே சிரிச்சுக்கிட்டு, நான் யாருன்னு சொல்லி தெரியாமல் இவர் என்னுடைய வாழ்க்கை போல் வாழ்கிறாராம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஆச்சரியப்படுறாரு. இருந்தாலும் திருப்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பாவாட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஷாஜஹான் மன்னர் நான் யாருன்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஃபக்கீர் பாவா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை பற்றி எனக்கு தெரியும், இந்த ஹிந்துஸ்தானை ஆளுகின்ற மன்னர் நீங்கள், ஷாஜஹான் உங்கள் பேர் அப்படின்னு சொல்லி ஃபக்கீர் பாவா சொல்கிறாங்க. அப்போது ஷாஜஹான் மன்னர் என்ன கேட்குறாங்கன்னா, அரண்மனையினுடைய வாழ்க்கை மாட மாளிகை, சிப்பாய்கள், பணியாட்கள், பணிப்பெண்கள் இவங்கெல்லாம் மாளிகையில் இருப்பாங்க. அப்போது நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை போல் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறீங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஷாஜஹான் கேட்கும் பொழுது அந்த ஃபக்கீர் பாவா என்ன சொல்கிறாங்கன்னா, ராத்திரியில் தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய படுக்கை நறுமணமான பூக்கள் இதெல்லாம் உங்களுடைய அறையில் இருக்கும். வெல்வெட்டு ஆன படுக்கையில் நீங்கள் மெத்தையில் தூங்கிட்டுருப்பீங்க. ஆழ்ந்த தூக்கம் வரும் பொழுது உங்களுடைய நிலை எப்படி இருக்குது, ஏதாச்சும் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எதில் படுத்துட்ருக்கீங்க, ஏதாச்சும் உங்களுக்கு உணர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபக்கீர் பாவா கேட்குறாங்க. எதுவுமே எனக்கு அந்த உணர்வு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஷாஜஹான் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஃபக்கீர் பாவா என்ன சொல்கிறாங்க, சரி நானும் இங்கே மணல் மேலே தான் ராத்திரி படுக்கிறேன், எனக்கும் ஆழ்ந்த தூக்கம் வரும் பொழுது நான் எங்கே இருக்கேன், எது மேலே படுத்துட்ருக்கேன், எதுவுமே எனக்கு எந்த உணர்வும் இருக்காது. அப்போது உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஃபக்கீர் பாவா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னை விட சிறந்த வாழ்க்கைன்னு சொல்லி சொன்னீங்களே, அது எப்படி, அதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஷாஜஹான் கேட்கும் பொழுது ஃபக்கீர் பாவா ராத்திரியில் நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க, சஹர்னுடைய நேரம், தஹஜத்துனுடைய நேரம், நான் எழுந்து அல்லாவை இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க, அதனால் உங்களுடைய வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சுப்ஹானல்லாஹ்.